தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், இன்றைய காலகட்டத்தில் புதிய கல்விக் கொள்கை மிகவும் அவசியம் என்று கூறியுள்ளார். அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்ட நிதியானது அந்த கல்வித்துறை சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த கல்வித்துறைக்கான நிதி அதில் சில பிஎம் ஸ்ரீயில் இவர்கள் கையெழுத்து போட வேண்டும், போட்டாங்க, அப்புறம் பேக் அடிச்சிருக்கிறார்கள். அந்த சில நிதிகள் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த பிஎம் ஸ்ரீலா போடும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிங்கள், நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம். எந்த இடத்துலையும் கூட நாங்கள் தமிழ்நாட்டை நிதி கொடுக்கவில்லை, நம்ம முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்குறோம் என்பது தான் நேற்றைக்கு முன்தினம் நானும் அங்கே இருந்தேன் காசியில். நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது. அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ நாமெல்லாம் 1965 இல்லை, இப்போ இருக்கிற மக்கள், அது குறிப்பாக தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள் மிகவும் ஒரு ப்ரோக்ரெசிவ், ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறவர்கள். ஏதோ இவர்கள் 1965 மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது.